நாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பாஸ்கர். ஆமா, இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி சார்ந்த உரையாடலை முன்னெடுத்து வந்திருக்கீங்க ஸ்வராஜ். அதே வேளை துயரமான ஒரு துப்பாக்கி சூடும் வந்திருக்கு காஷ்மீர்ல. நம்ம பேச வேண்டிய அவசியத்தை நாளுக்கு நாள் இன்னும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ராட்டைங்கிற விஷயமா இருக்கலாம், எந்த அறம் சார்ந்த விஷயமா இருந்தாலும். ஏன் இதெல்லாம் ரொம்ப பழங்கதைகள் அப்படின்னு நினைக்கிறத விட இன்னைக்குதான் அது ரொம்ப அதிக தேவை இருக்கு, இதை பேச வேண்டிய தேவை இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டே இருக்குது இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல். அது மாநிலம், தேசியம், உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா தளத்திலையும் இதை பேச வேண்டிய கட்டாயம் அவசியமா இருக்கு. அதனாலதான் நம்ம டைட்டிலும் போரும் பொருளாதாரம் வச்சு அறிமுகம் மட்டும் பண்ணோம். இன்னைக்கு இன்னும் அசாதாரண சூழல்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த போரையும் பொருளாதாரத்தையும் இணைக்கக்கூடிய அந்த மார்க்கெட், இந்த மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும்னு காந்தி வழியா பேசலாமான்னு எனக்கு ஒரு யோசனை. ஏன்னா முன்னாடி பொருளாதாரம்னு பேசும்போது அது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரமா தெரியுது. ஆனா இந்த போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தை, போரே ஒரு சந்தை. அந்த சந்தைக்கு என்ன மாதிரியான டைனமிக்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தான். ஏன்னா போரை எதுக்குறவங்க எல்லாருமே இன்னைக்கு அது மார்க்கெட், அது ஒரு வார் ராக்கெட்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய சந்தை. இந்த சந்தை எதற்காகன்னு பாத்தீங்கன்னா நிலத்துக்காக இருந்திருக்கும் ஒரு காலகட்டத்துல. நிலத்தை மையமா வச்சு நிலத்தை ஆக்கிரமிப்பது, அந்த இடத்தை விஸ்தாரம் பண்ணுவது அப்படிங்கிற பார்டரை பெருசாக்கிறதா இருந்தது போக, இந்த பார்டருக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ், தலைகள் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. மக்கள் தொகை எண்ணிக்கை கூட கூட இருக்கிறவங்கள வாங்கக்கூடிய பொட்டன்ஷியல் பையரா இருக்கிறவங்கள பார்த்து நடக்கிற மாதிரி தான் தெரியுது. அது ஆயுதம் ஏந்திய போராவே இருந்தாலும் பொட்டன்ஷியல் பையர் இருக்கக்கூடிய தேசங்கள் மீது அதிக கட்டுப்பாடுகளையும், இந்த குண்டு போடுறதை விட பேப்பர் வழியா நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க இப்போ. அந்த ட்ரம்புடைய அச்சுறுத்தல் எல்லாம் அதை நோக்கி இருக்கு. அதனால இந்த முழு எபிசோடையும் இதையெல்லாம் மையமா வச்சு ஒரு காந்தியுடைய பிரிசம்ல பார்க்கலாமான்றதான் என்னுடைய யோசனை. நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி, போர் எதுக்காக துவங்குது, எதுக்காக முடியுது அப்படின்னு. இன்னைக்கு போருடைய துவக்கம் என்னோட நீ ஒத்துக்கல, அதனால நான் உன் மேல போர் புரியறேன் அப்படின்றது கூட போருக்கான துவக்கமா இருக்கும் போல தெரியுது. ஏன்னா முந்தி காலத்துல நான் என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய ராஜ்யம் நான் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்துறேன், நான் இவ்வளவு பேரை வீழ்த்திட்டேன் அப்படின்னு ஒரு ராஜாவோ இல்ல ஒரு பெரிய வீரனோ தன்னை தானே நிரூபிக்கிறதுக்காக போர் புரியதா இருக்கலாம். அல்லது நான் இன்னும் வரி அதிகமா வாங்கணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். அல்லது நான் ஏதோ ஒரு மக்களை நான் பழி வாங்குறேன், அல்லது நான் ஆட்டி படைக்கணும், இந்த மக்கள் மேல நான் என் ஆட்சி செலுத்தி ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதனால ஏதாவது கூட சொல்லலாம். இன்னைய தேதிக்கு போர் புரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்படிப்பட்ட எந்த காரணமும் இல்லை. இன்னைக்கு போருக்கான முதல் காரணமே இன்னைக்கு நுகர்வோம். ஏன் சொல்றோம்னா, நான் நுகர்றேன், என் மக்கள் நுகர்றாங்க நிறைய. அது அதிகமாக அதிகமாக, ஆனா நான் வளங்களை பத்தி கவலையே படல. எங்க ஊர்ல வளம் இல்ல அதுக்கு. எங்க ஊர்ல உற்பத்தி செய்ய மனிதர்கள் இல்ல அதுக்கு. அப்ப எனக்கு என்ன தேவை? நான் நுகரக்கூடிய பொருட்களுக்கான மூலப்பொருட்கள் மேல கண்ட்ரோல் எனக்கு தேவை. அப்பதான் என்னுடைய வாழ்க்கை முறை தொடரும். அப்படின்னா அது யார்கிட்ட இருக்கோ அந்த நாடுகளை டார்கெட் பண்ணி நான் அந்த நாடுகள் மேல போர் தொடுக்கிறது அப்படின்றது முதல் காரணமா தெரியுது. அது பெட்ரோலுக்காக குவைத் மேலையும் ஈராக் மேலையும் அமெரிக்கா தொடுத்த போர்ல இருந்து துவங்கி
இன்று அங்க இதுல இருந்து தென் அமெரிக்கால இருந்து வரக்கூடியவர்கள் மேல நான் பாம்பு போட்டுட்டேன், படகை வந்து கவுத்துட்டேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து, ம், சைனா தாய்வானை குறி வைக்கிறதுல இருந்து, ம், இந்தியா வந்து சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கணும் அல்லது அங்க வந்து தனக்கு பிடிக்காத அரசுகள் இருந்துச்சுன்னா ம், அந்த அரசுக்கு எதிராக வேலை செய்பவர்களை ஆதரிக்கணும். ம், ம், அது இலங்கை ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், பூட்டான் ஆகட்டும், மற்ற இடங்கள்ல நடக்கக்கூடியதெல்லாம் வந்து நான் ஆதரிக்கிற விஷயமாகட்டும். ம், அல்லது அந்த காலத்து ஐரோப்பிய நாடுகள், ம், ஆப்பிரிக்கா நாடுகள் மேல அவங்க வச்சிட்டு இருக்க அந்த அந்த ஒரு இது. இன்னைக்கு ஹெவி மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றோம் அத ஹெவி மெட்டல், அது பேர் நம்ம புது வார்த்தை ஒண்ணு பயன்படுத்துறோம்ல, ம். பிரஷியஸ் மினரல்ஸ். Appreciation level. இந்த பிரஷியஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஐபோனும் நம்மளுடைய கம்ப்யூட்டர்லயும் இருக்கக்கூடிய பாகங்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான தாது பொருட்கள் எந்த நாடுகள்ல அதிகமா இருக்கோ, காங்கோவையும் தென் அமெரிக்காவையும் ஆப்பிரிக்கா நாடுகளையும் அவங்கள ஆட்டி படைக்கிறதுக்கு அவங்களுடைய மூலப்பொருட்கள் மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்காக தான் வந்து இன்னைக்கு போரே புரியும். ம், நம்ம நுகர்வு தான் வந்து இன்னைக்கு போருக்கான அடிப்படை காரணம். ம், இப்போ ட்ரம்ப் அரசாங்கம் வந்து இந்தியா மேல வந்து வரி அதிகம் விதிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ரஷ்யா கிட்ட வந்து வர்த்தகம் பண்றீங்க பொதுவாக. எண்ணெய் வாங்குறீங்க, ம், கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னு அதை வாங்குறீங்க. அந்த காசை வச்சுதான் அவன் வந்து போர் புரியுறான் உக்ரைன் மேல. ம், இப்போ இந்திய அரசாங்கம் வந்து போரை பத்தியே பேசல. நீ ம், வாங்கலையா நானும் வாங்குறேன், ம், நீயும் தான் வாங்குற நானும் வாங்குறேன், இதுல என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதுதான். ம், நீ செய்யாததை நான் செய்யல அப்படின்றது. அப்போ ஆஹ் இந்த என்ன சொல்றது, மாரல் ரிலேட்டிவிட்டி தான் அது, ம், இல்லையா? நீ செய்யறத நானும் செய்யறேன், நீ வந்து எனக்கு எப்படி தப்பு சொல்லலாம் ம், அப்படின்றத தாண்டி இந்த விவாதம் போகவே இல்லை. ம், அதுலயே நிக்குது இந்த விவாதம். அப்போ நமக்கு அந்த விவாதம் வந்து நீ செய்யறதுதான் நான் செய்யறேன் அப்படின்னா, அப்போ போர் சரியா தவறா அப்படின்னு பேசக்கூடிய நிலைமையிலேயே நம்ம அந்த அந்த ஒரு இடத்துக்கே நம்ம இன்னும் வரல. போர்ல யார் ஆதாயம் தேடுறாங்க? நீயும் ஆதாயம் தேடுற, நானும் ஆதாயம் தேடுறேன். அதனால இது பரவால்ல. அந்த நிலைமையில தான் இருக்கோம். போர்ல ஆதாயத்துல நமக்கு வந்து பங்கு கிடைச்சதுன்னா, நாம வந்து என்ன வேணா பண்ணுவோம். போர்ல ஆதாய பங்கு நமக்கு இருக்குதா? இல்லையா? அதத்தான் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த ரஷ்யா விஷயத்துல அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஆம், அது வந்து நமக்கு எல்லா தளங்களையும், எல்லா நாடுகளும் அதை நியாயப்படுத்திட்டே போறாங்க. ம், லாபம் நமக்கு வருதுன்னா, நம்ம வந்து போர் வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு நியாயப்படுத்துதல் எல்லா நாடுகளும் செய்றாங்க. இதுதான் வந்து ம், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா நமக்கு அமையப் போகுது. ஆனா, அதற்கு பின்னணியில என்ன இருக்குன்னா, நான் நுகரக்கூடியது சரி. என்னுடைய நுகர்வு வந்து மாறாதது. ம், ஏன்னா வளர்ச்சியே நீங்க வந்து நுகர்வை வச்சு தான் நீங்க போடுறீங்க. இப்ப இந்த ஜிஎஸ்டி மாத்தி அமைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஆளு வந்து அட்வர்டைஸ்மென்ட் போடுறாங்க, இத பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அ கன்சம்ப்ஷன் குறைஞ்சு போச்சு. இன்னும் கன்சியூம் பண்ணுங்க, இன்னும் கன்சியூம் பண்ணுங்க. இன்னும் நுகர்வை அதிகமாக்குங்க. ம், இத வாங்கு, அத வாங்குன்னு ஒரு 15 நாளா பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி மாற்றம் வந்ததுல இருந்து, விளம்பரங்கள் அத வச்சு எக்கச்சக்க விளம்பரங்கள். ம், ஏன்னா, நாம வந்து நம்மளுடைய வளர்ச்சியே வந்து நான் நுகர்வச்சு தான் பார்க்கிறோம் அப்படின்னும்போது, நமக்கு அது ஒரு மிகப்பெரிய அ அ அதை வந்து பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெருசா தோணும். ம், நாடுகளும் அத வச்சு தான் வந்து போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. ம், ஸோ, அப்ப அடுத்த நாடுடைய பிரச்சனை என்ன? இப்போ இந்த வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் அழிஞ்சாலும், என்ன ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. ம், அதே மாரி போர் எப்ப முடிவுக்கு வருமா? அப்ப இந்த போர்கள்லாம் முடியுமா? அப்டின்னா, இன்னி காலகட்டத்தில இருக்கக்கூடிய பெரும்பாலான போர்கள் முடியறதுக்கான வாய்ப்பே இல்ல. ம், ஏன்னா, நீங்க அந்த வளங்கள வந்து நீங்க ஆக்கிரமிக்கணும் அப்டின்னா, அந்த ஊர்ல வளம் நம்ம கேட்கிற அந்த தாது பொருள் இல்லன்னா, அடுத்து இன்னொரு ஊருக்கு போணும்ல்ல.
ம். இப்ப அந்த ஊர்ல போய் அந்த மக்கள் கூட நம்ம திரும்பி ஃபைட் பண்ணணும். ம். அது மாரி ஊரு விட்டு ஊரு போணும். சோ இது வந்து முடியாத ஒரு போரின் துவக்கமாக தான் நம்ம பார்க்கிறோம். ஆமாங்க. 2வது இப்போ ட்ரம்புடைய அந்த அ காமர்ஸ் செக்ரட்டரி ஒரு ஆளு பேசும்போது சொன்னாரு. ம். 1.4 பில்லியன் மக்கள் ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாடான இந்தியாவுல, ம். நம்மகிட்ட ஒரு கூட இவங்க இது வாங்க மாட்டேன்றாங்க. ம். கார்ன் வாங்க மாட்டேன்றாங்க. ஆமா. சோளம் வாங்குறதுக்கு. அவ்ளோ பெரிய ஜனத்தொகை இருக்குது. ஒரு கூட சோளம் வாங்க மாட்டியா நீ? அப்படின்றது எங்க ஊர்ல சோளம் விளையும்போது நான் எதுக்குடா உன்கிட்ட வாங்கணும்? அப்படின்ற அந்த கேள்விய பத்தி அவருக்கு கவல இல்ல. ம். இது எப்படின்னா, இந்த ரோடோரமா வந்து இந்த குமிச்சு வச்சு விற்பனை பண்ணுவாங்கல்ல சில சமயம். சும்மா வேடிக்கை பார்த்துன்னே போறியே, கொஞ்சம் எடுத்துன்னு போயேன். உனக்கு தான் வீட்ல நெறைய ஆள் இருக்குதுல்ல. எடுத்துன்னு போனா ம். குறைஞ்சா போயிருவ. ஏன்டா எங்க வீட்ல விளையுதுன்னா கூட, இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன் இல்ல இங்க. ம். ஆ எடுத்துன்னு வந்து வெயில்ல நிக்கிறேன், கஷ்டப்படுறேன். பார்த்தும் பார்க்காம மாரி போறேன். ம். போறது 2 பழம் எடுத்து போட்டு போன்னு நம்ம ஊர்ல சில சமயம் கிண்டலா சொல்லுவாங்கல்ல. ம். ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய ஒரு மந்திரி, அதுவும் வந்து ஒரு காமர்ஸ் மினிஸ்டர். ம். அவன் இந்த ரோடோரம் கூறு கட்டி விக்கிறவங்க பேசுற மாரி பேசுறான். ம். அவன் பேசும்போது சொல்றான், "இவ்ளோ பெரிய நாடா இருக்க, கொஞ்சமா என்கிட்ட சோளம் வாங்கிக்கோயேன்." ஏன் சோளம் கன்னாபின்னும் உற்பத்தி பண்றான். அவன யாரு அவ்வளோ உற்பத்தி பண்ண சொன்னாங்க? சோளமும், சோயாபீனும், ரேப் சீடும் கன்னா பின்னான்னு வந்து உற்பத்தி பண்ணிடுறானுங்க. ம். உற்பத்தி பண்ணி அத விக்க முடியல. ஏன்னா, இந்த ஜிஎம் அப்படின்றதுனால ஐரோப்பால நெறைய நாடுகள்ல வாங்க மாட்டாங்கறான். மொத்தமும் வந்து மரபணு மாற்றப்பட்ட விதையிலேருந்து வர்றது. இந்தியா வாங்க மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா, உடனே "ஏன் வாங்க மாட்ட?" "அப்படின்னா உன் மேல இன்னும் கொஞ்சம் டாக்ஸ் அதிகமா போடுறேன்." "உன் பொருள் நானும் வாங்க மாட்டேன்." இங்க இருந்து போறது என்ன பொருளு? அவனுடைய மக்களுக்கு மிக அதிக என்ன சொல்றது? கம்ஃபோர்ட் குடுக்கக்கூடிய நூல் ஆடைகள். நம்ம இத தான் அனுப்புறோம். இங்க இருந்து டெக்ஸ்டைல்ஸ் அனுப்புறோம். அவன் அங்கிருந்து அனுப்புறது உணவானே தெரியாத ஒரு உணவு வகை. ம். பான். அ அத வந்து நமக்கு நல்லதில்ல, நம்ம நஞ்சுன்னு தெரிஞ்சு, "நான் ம். நஞ்சு குடுக்குறேன் வாங்கிக்கோ. ம். இல்லைன்னா நீ குடுக்குற நல்ல துணிக்கு நானு டாக்ஸ் போடுவேன்." அப்படின்னும்போது, "போட்டு போ. துணி உனக்கு பதிலா வேற யாருக்கான்னு விக்கிறோம். நீ எதையோ ஒரு கட்டிட்டு சுத்து போ இனிமே." ஆமா. அப்படின்னு நானு தொடர்ச்சியா இந்த கான் சம்பந்தமா ஒரு 10 வருஷமா விவசாயிகளோட பேசுறது என்னன்னா, எப்போ நீங்க ஈவி பேட்டரி அதாவது நம்ம இன்னும் இங்கேயே நகரல. நம்ம வந்து சாராய ஆலையில எத்தனாலோ, மெத்தனால் பேசிஸ்லயே இருக்கக்கூடிய பெட்ரோலுக்கே நம்ம இன்னும் நகரல. அதுவே பிரச்சனை இருக்கு. 20% எத்தனால் போடும்பொழுதே பைக்லாம் ஒண்ணும் சரி வரலன்னு, இப்ப அது கூடாதுன்னு அத எப்படி ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்களோ இதுக்கு மாற்ற சொன்னாங்களோ, அதே மாரி அமித்ஷா வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம். எத்தனால் பெட்ரோல் யூஸ் பண்ணதில்லன்னு இன்னும் நம்ம அங்க நகரல. அவங்க எதுக்கு சிந்திக்கிறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த காரும் எத்தனாலுக்கு யூஸ் பண்ணிடலாம்னு நெனச்சாங்க. ஆனா ம். அதுக்குள்ள லித்தியம் வந்து அந்த அந்த அரசியல உடைச்சு விட்டுருச்சு. லித்தியமுக்கும் கானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் விவசாயிகளோட நான் அடிக்கடி பேசுறது. நீ இத நம்பி மக்காலத்து தோட்டத்தைய ஏதாவது போட்டீங்கன்னா, சாராய ஆலைய நம்பி போட்டீங்கன்னா, நிச்சயமா சாராய ஆலையில யாரும் வந்து கான வச்சு சாராயம் பண்றதில்ல. இல்ல எல்லாம் லேப் மேடு சாராயம் மாரி தான் இருக்கு. பெரும்பாலும் வந்து அ அது அது வந்து பிரிவரிஸா தான் இயங்குது அது. அது ஒரு பார்மாசிட்டி மாரி தான் இயங்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரியே. பிரிவரிஸ் இண்டஸ்ட்ரியும். அதுக்கும் நீங்க பயன்பட மாட்டீங்க. லித்தியம் மாதிரி லித்தியமோட கூடுதலா வரக்கூடிய நிறைய ஹைட்ரோஜன் செல் மாடல்லாம் இப்ப வந்துட்டு இருக்கு. இது வர வர இந்த கானுடைய மார்க்கெட் வந்து வைத்துல தான் நிரப்புவாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த காமர்ஸ் மினிஸ்டர் சொல்றதுகளுடைய பயம் எங்க இருக்குன்னா, இது வந்து வண்டியில நிறைச்சிடலான்னு பார்த்தாங்க. அல்லது சாராய ஆலையில நிறைக்கலாம்னு பார்க்குறாங்க. அது மாறிக்கிட்டே வருது அந்த ஃபார்முலா. ஆ அப்போ என்ன பண்றாங்கன்னா, இருக்கிறதுலே இப்போ நம்ம என்ன சொல்றது? 3 வேர்ல்டு கண்ட்ரீஸ் மாரி தான் ட்ரீட் பண்றாங்க. என்ன பாப்புலேஷன் இருந்தாலும். இங்க வந்து தலைக்கு 1 கிலோ கான் தின்னா 140 கிலோ அப்படின்னு அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான்ல. ஒரு 35,00,00,000 டன்னாவது வாங்கணுமய்யா இவன்ற மாரி தலைக்கு 1 டன் ஒரு வருஷம் கணக்கு பண்ணியிருப்பான். ஒரு 1000 கிலோ திங்க மாட்டாங்களா இவங்க? இல்லையா? நாளைக்கு அது மாதிரி கணக்கு பண்ணியிருப்பாங்களா இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் வந்து இந்த கான் இண்டஸ்ட்ரி ஒழிய போறதே ஈவி பேட்டரியால தான். ஆனா கானே தேவையில்லாம வந்தது தான். அது ஒரு வித்தியாசமான அரசியலா இருக்கு. நம்ம அதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறதுனால நமக்கு இது கண்ல பட்டுடுது. இல்லன்னா மேம்போக்கா இருக்கிற மாரி தெரியுது அது. அது ஏன்னா அவனால ஈவி பேட்டரியும் ப்ரமோட் பண்ணி
உங்களால பெட்ரோலையும் ப்ரொமோட் பண்ண முடியாது. எத்தனால் பெட்ரோலையும் ப்ரொமோட் பண்ணவே முடியாது நீங்க. ரெண்டாவது அதை நீ எத்தனாலுக்கு நீ வேலை செஞ்சா கூட 80% மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி நம்பி இருக்க வேண்டியிருக்கு, இல்ல ரஷ்யாவை நம்பி இருக்க வேண்டியிருக்கு. கோல்டு கண்ட்ரிஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ரிக்ல இருந்து கடற்கரை ஓரம்லாம் அழிச்சிட்டோம். இப்ப பனிப்பாறைகள் தான் எடுக்கிறோம் பெரும்பாலும் கேஸ்லாம், மீத்தேன் ஹைட்ரேட்லாம். அப்போ அந்த கண்ட்ரியை நீ பேஸ் பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. அவங்களுடைய அந்த கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி அவங்க ரஷ்யாவை எதுக்குறது, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் எதுக்குறதுல இருந்து வரும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி காங்கோல இருக்க எப்படி லித்தியம் அடிச்சுக்கிறாங்களோ அது மாதிரி எந்தெந்த தேசத்துல இருக்கோ, அதாவது லித்தியம் மாதிரி வேற ஏதாவது மெட்டீரியல் கண்டுபிடிச்சுனே இருப்பாங்கன்றதுதான் தோணுது. இதுக்கு பின்னாடி தானுக்கு பின்னாடி ஒரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு, ஈவி இண்டஸ்ட்ரி இருக்கு. இதையும் பார்க்கணும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி, இந்த இல்ல இதுக்கு பொருளாதாரம் முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும் பார்த்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. ட்ரம்ப் இப்ப இருக்கிற நிலைமையில ம் அவர் இந்தியா மேல நான் இவ்வளவு சாங்ஷன் போட்டும் அவங்க வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு வராம ஒத்துக்காம நான் சொல்றதெல்லாம் கேட்காம இருக்கிறாங்க. ம் கான் வாங்காம இருக்காங்க இப்ப அமெரிக்காவிட இருந்து. ம் அதனால நானு பாகிஸ்தானோட இணைஞ்சு இந்தியா மேல போர் தொடுக்கிறேன் ஆமா அப்படின்னு ஒரு நாள் திடீர்னு அவர் காத்தால எந்திரிச்சு ட்வீட் அடிச்சாலும் அடிப்பாரு. ஆமா ஏன்னா அவர் வந்து கணிக்க முடியல. ஆளு அடுத்து எங்க போவாரு, என்ன சொல்லுவாருன்னு தெரிய மாட்டேங்குது. சோ அப்படின்னு நாம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நாம ஜனநாயகம். ஜனநாயக நாட்டுல வந்து அதிகார வர்க்கத்துல இருக்கக்கூடிய அல்லது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரே ஒரு அதிகாரம் அதிகமா படைத்த ஒரு சர்வாதிகாரியோட நாட்டுக்கு எதிராகத்தான் வந்து அமெரிக்கா போர் புரியும் அப்படின்றத மாற்றி, ஏன்னா அமெரிக்காவுடைய கடந்த காலத்துல நடந்த போர், அது கதாஃபியாக இருக்கட்டும் அல்லது சதாம் ஹுசைனாக இருக்கட்டும், இவங்கள எல்லாரையும் நீங்க வந்து அமெரிக்கா புரிஞ்ச எல்லா போரையும் பாத்தீங்கன்னா, ம் ஒரு சர்வாதிகார நாட்டை நாங்க வந்து ஜனநாயக நாடா மாத்துறோம் ஆ, அப்படின்ற ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஒண்ணு குடுத்தாங்க. அதாவது நான் கொள்ளை அடிச்சாலும் வந்து நான் டீசென்ட்டா, நீங்க என்ன பத்தி பேசும்போது நீங்க டீசென்ட்டா பேசணும். நான் கொள்ளை அடிக்கிறேன்னு சொல்லி நீங்க என்கிட்ட பேச முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இது நாள் வரைக்கும் இல்ல அமெரிக்கா நீங்க பண்ணிட்டு சொன்ன இருந்துச்சு. அந்த அசீம் ஸ்ரீவர்த்தி சொல்லலாம் இல்லையா, ரைட் அபவுட் லாஸ் தென் மேக் வார், ஆ? ரைட் அபவுட் லாஸ் அண்ட் மேக் வார் ஆமா. முதல்ல அப்படின்னு இப்ப சொன்னீங்கல்ல, அசீம் ஸ்ரீவாஸ்தவ அவருடைய புத்தகத்துல. ஆமா. அதாவது வெள்ளைக்காரன் வந்து முதல்ல என்ன பண்ணுவான்னா, தனக்கு தேவையான விதத்துல தன்னுடைய விதிகளை எழுதிருவான். அந்த நாட்டுக்கான விதிகள். அதுக்கப்புறம் அத தானே நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம் அது மாரி இப்ப இவரு என்ன பண்றாரு, ட்ரேடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி, ஜனநாயகத்துக்காக நான் வேலை செய்யல. நான் ட்ரேடுக்காக வேலை செய்றேன். அதான் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிறாரு. சோ நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னா அடுத்தவன் மேல போர் புரியலாம் அப்படின்றது தெளிவாகுது. இதுதான் நம்ம ஊர்க்காரனும் அதானே பண்றோம். நாமளும் வந்து ஆபரேஷன் சிந்தூர் கிரிக்கெட்லயும் வெற்றி அடைஞ்சது அப்படின்றாரு நம்ம பிரதம மந்திரி. ஆமாங்க. அந்த இந்தியா இப்ப பாகிஸ்தான் நடந்த மேட்ச் அப்புறம் அங்கேயும் அதே ரிசல்ட், இங்கேயும் அதே ரிசல்ட். 2 இடத்துலயும் இந்தியா வின் பண்ணுச்சு அப்படின்னு. ம் இப்ப இந்தியா கிரிக்கெட்ட வின் பண்ணத வந்து போரோட ஒப்பிட்டு பார்க்கிறாரா? ம் அல்லது போருடைய முடிவையும் இந்த முடிவையும் ஒன்றுபடுத்துவதன் மூலமாக தன்னுடைய வீர தீர பராக்கிரமத்தை வந்து மீண்டும் இத வச்சு ஒரு ஆம்பிளிஃபை பண்றாரான்னு எனக்கு தெரியல. எதுக்கு அந்த ட்வீட்ன்றதே புரியல. ம் ஆம், சரி, இந்தியா ஏதோ ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்குது. நல்லா விளையாடுனீங்க, வின் பண்ணீங்க. நல்லதுன்னு மாத்திரம் போட்டிருந்தாலே போரும் அந்த இடத்துல. ம் ஆனா தேவையே இல்லாம வந்து அந்த பழைய போர எடுத்துட்டு வந்து அதையும் இதையும் சேர்த்து வச்சு பேசுறதுன்றது வந்து அவசியம் இல்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு பட்டுச்சு. இது ஏன் பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, அந்த போர் புரிதல் அப்படின்றது நுகர்வை மையமாக வைத்து அப்படின்னும்போது, அதற்கு அதற்கு வந்து ஒரு துவக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. ம் உங்களுடைய நுகர்வை நோக்கி நான் என்னுடைய பொருட்கள் எடுத்துட்டு வரேன். நீங்க வாங்கல அப்படின்னா உங்க மேல நான் போர் தொடுக்கலாம். ம் உங்களுடைய வளங்களை அப்புறப்படுத்துறதுக்கு நான் வந்து வரேன். அது நீங்க எனக்கு பெர்மிட் பண்ணலன்னா நான் உங்க மேல போர் தொடுக்கலாம். ம் பொருளை அப்படிதான் இப்ப வாங்க நிலைமை இல்லைன்னா இருக்கு. போற, பொருளை வாங்க இல்லைன்னா போற வாங்கிக்க.
பொருளை வாங்கலைன்னா போற வாங்கிக்க. சோ ஏதோ ஒண்ணு வாங்கி வந்து நீ வந்து இது பண்ணி ஆகணும். பொருளை வாங்கியாவது பண்ணணும், அல்லது போர் போட்டு எல்லாத்தையும் உறிஞ்சாவது நான் வந்து உங்ககிட்ட இருந்து இருக்கணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து இது என்னன்னா, இல்லாத வளங்கள் அவங்க நாட்டுல வளம் இல்ல இப்போ. இயற்கை வளம் இல்லன்னும் போது எங்க இருக்குது அந்த நாட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறாங்க. அப்படின்றது தான் எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் என்ன சொல்றது? அந்த ஒரு அந்த ஒரு போக்கு தான், அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இதுல இப்போ இந்த இன்னைக்கு 2025ல பல்வேறு அபத்தங்களை நம்ம சந்திக்கிறோம். பொருளாதாரம், போர், டிஸ்கிரிமினேஷன், இன்க்ளூசிவ்னஸ் இல்ல, அது இதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே இருக்கோம். இன்னொன்னு டெக்னாலஜி நம்மள அதிகம் பயன்படுத்துது. இதுக்கு இணையா போருக்கு இணையா ஒரு டெக்னாலஜிக்கு கொஞ்சம் மக்கள் பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல. அந்த அதுவும் காரணம் வேலை இழப்பு, பொருளாதார இழப்பு இந்த அளவுல இருக்கு. ஆனா இப்பதான் சொல்றாங்க, நிறைய ஆய்வு கட்டுரைகளை படிக்கும்போது தெரியுது, ஒரு குழந்தைய தற்கொலைக்கு தூண்டுறதுல இருந்து, கொலைக்கு தூண்டுறதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த ஏஐ வந்து கைட் பண்ணுது. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப சர்வசாதாரணமா சாட் ஜிபிடி ஓப்பன் ஏஐ பண்ண அந்த ஆலன் வந்து இதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா நமக்கு வந்து போருங்கிற அந்த ஃபியூடல் சிஸ்டம் போர்ல இருந்து டெமோக்ரஸி போருக்கு நகர்ந்ததே கலோனியல் ஆட்சியில தான். அதுக்கு முன்னாடி அரசர்கள் தான் அடிச்சுக்கிட்டாங்க. இந்த கலோனியல் டைப்ல இருந்து தான் டெமோக்ரஸியை நோக்கி நகர்றதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. அந்த ஒரு ஒரு இக்கட்டான சூழல்ல பொருளாதாரத்தை பத்தி காந்தி தொடர்ச்சியா பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்கு இல்லையா? அதுதான் இங்க நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறோம். ஏன்னா போரை நிறுத்துறதுக்கு எவ்வளவோ கருத்துக்கள் பேசியிருக்கலாம். ஆனா பொருளாதாரத்தை, உள்ளூர் சந்தைய, அவர் எங்க இருந்து தத்துவத்தை உள்வாங்கினாருங்கிறத விட, பட் அந்த டிஸ்ஒபீடியன்ட்ங்கிறது அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் ஒரு கேள்வியாகவே இருக்கு. நான் ஒத்துழைக்க மாட்டேன் உன்னோட அப்படின்னு சொன்னதே சந்தைக்கு தான் முதல்ல. அதுக்கு பிறகுதான் கருத்து, அரசியல்லாம். உன் சந்தை பொருளாதாரத்துக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லி தொடங்கினதுதான் இந்தியாவுடைய சுதந்திர போராக இருக்காது. உப்பா இருக்கலாம், துணியா இருக்கலாம், நிறைய டெக்னாலஜி இன்டர்வென்ஷன்ஸா இருக்கலாம். அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவரு அந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸு ஒரு மார்க்கெட்ல இருந்து வித்ட்ரா பண்றதா இருந்திருக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. அது இன்னைக்கும் எப்படி எவ்வளவு ரெலவெண்டா இருக்கு அந்த மாடல், அந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் பிளஸ் இந்த மார்க்கெட் கேபிட்டல். முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு அக்டோபர் 2ன்றதுனால நம்ம இதை பேசியே ஆக வேண்டி இருக்கு. ஏன்னா மற்ற நாட்கள்ல நாம நேரடியாக இதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மறைமுகமாக நாம சுத்தி வளைச்சு இதுலயே தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நேரடியாக அதை பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. காந்தியோட பெயரை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. ஏன்னா வந்து வேற யாரும் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. பேச மாட்டேன்றாங்கன்னா, இப்போ மோடி கூட பேசுறாரு ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் உள்ளூர் பொருட்களை நுகர்வதை அதிகப்படுத்துங்கள்னு சமீபத்துல கூட வந்து 8 மணிக்கு பேசியிருக்காரு. ஆனா என்ன பிரச்சனைனா, அவர் பேசுவது எதுல வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் காத்தால ஒரு 10 பேர் மீம் போடுறாங்க. அவருடைய கார் என்ன, எங்க இருந்து வருது, அவருடைய சூட் எங்க இருந்து வருது, அவருடைய கண்ணாடி எங்க இருந்து வருது, அவர் உபயோகிக்கிற பேனா எங்க இருந்து வருது, அவர் கையில இருக்கிற வாட்ச் எந்த நாட்டுல இருந்து வருது அப்படின்னு. ஏன்னா காந்திக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் தான் முயற்சிக்காத எதையும் யாருக்கும் சொல்லல. தான் முயற்சித்து பார்த்து தன்னால் முடியும்ன்ற விஷயத்த தான் அவர் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்காரு. இவங்க வந்து சொல்றது வந்து நீ இது பயன்படுத்து, நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கும் அடானி வீட்டு பார்ட்டிக்கும் போகும்போது காதிய போட்டு போனா எப்படி இருக்கும்? அங்க போனோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணி ஆகணும்ல. அதனால வந்து இது ஒரு என்ன சொல்றது, இன்னி தேதிக்கு காந்திய வந்து மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, இதே மாதிரி போர் வந்து எங்கெல்லாம் வந்து மூலப்பொருட்கள் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுடைய வளங்கள் இருக்குதோ, அந்த நாடுகள் மேல எல்லாம் போர் தொடுத்துட்டே இருந்தோம்னா எங்க போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா,
சில நாடுகளில் மனிதர்களே இருக்க மாட்டாங்க. ம், எல்லாரையும் கொலை பண்ணியிருப்போம். பண்ணிட்டு அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ, ம், வளங்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே மீண்டும் காலனிகளாக மாறும். ம், அவற்றில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கான்ட்ராக்டராக மாற்றப்படும். உன்னோட வேலை எனக்கு வந்து இங்க இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் எடுத்து என் ஊருக்கு அனுப்புறது தான் உன்னுடைய வேலை. அதுக்கு மேல உனக்கு ஒண்ணும் கிடையாது. ம், அப்படின்னு சொல்லி அதற்கு அணு ஆயுதத்திலிருந்து மிகப்பெரிய போர் ஆயுதங்கள்ல இருந்து எல்லாத்தையும் பயன்படுத்துவோம். ம், இது ஒண்ணுதான் முடிவா எடுக்க முடியும். வேற எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ம், ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து கண்ட்ரோல் வேணும். அதே ம், மாதிரி இது வந்து எப்படி உற்பத்திக்கு இது அவசியமாகுதோ, ம், அதே மாதிரி நுகர்வுக்கு எந்த நாடுகள்ல அதிகமாக நுகரக்கூடிய மக்கள் இருக்காங்களோ, ம், அவங்களுக்கு நீ இதுதான் பயன்படுத்தி ஆகணும். ம், பிரஷ்ன்னா இதுதான் பயன்படுத்தணும். சோப்புன்னா இதுதான் பயன்படுத்தணும். இது தவிர ம், மற்ற எதுவும் பயன்படுத்தினா அது வந்து இல்லீகல். ம், அப்படின்னு சொல்லி அவங்க மேலயும் வந்து ஒரு கண்ட்ரோல். ம். இப்ப நம்ம திலீப்புக்கு பாத்தீங்கன்னா, போன வாரம் ஒரு சின்ன இப்ப இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆமா. அவர் வந்து எழுதியிருக்காரு அத பத்தி. எப்படி நாம ஒரு ஒரு அரசாங்கத்துடைய மக்களுக்காக நிறுவப்பட்டுள்ள ஒரு வசதி, ம், அவங்க வீட்டு பக்கத்துல இருக்குது. அங்க என்ன திலீப்பே தான் அங்க கூட்டிட்டு போயிருக்கிறாரு முன்னாடி. ம், போயிருக்கிறார். கோவொர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்றோம். ம், எல்லாரும் வந்து வேலை செய்யக்கூடிய இடம். ம், அந்த இடத்துல ஒரு நாள் இவர் வந்து ஹாஃப் ஷார்ட்ஸ் போட்டு போனாருன்ன உடனே வந்து ஹாஃப் ஷார்ட்ஸ் போட்டு இங்கெல்லாம் எப்படி வரலாம்? ம், அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்ட உடனே இவரு எங்க விதிகள் இருக்குதா அது மாரி அப்படின்னு கேட்டதுக்கு, ம், அதெல்லாம் நீ எப்படி கேட்க போச்சுன்ற தொனியில இவர்ட்ட பேசி, ம், இவர் கையில இருந்து ஃபோன வாங்கி, ஃபோன்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணி அந்த இமேஜ் எல்லாத்தையும் இவர வந்து கீழ தள்ளி விட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ம், எதுக்கு சொல்றேன்னா, அ நாம நுகரக்கூடிய இடத்துல விதிகள வந்து அதிகப்படுத்த என்ன பண்றோம்னா, இந்த பொருள தான் நுகரணும். அத இப்படிதான் நுகரணும். அதுக்கு நீ இந்தந்த கண்டிஷன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ம், அப்படின்ற மாரி இந்த மாரல் போலீசிங் அப்படின்றத ஒரு பக்கமும், ம், கன்சியூமர் சாய்ஸ லிமிட் பண்றது இன்னொரு பக்கமும், ம், சப்ளை செயின் முழுக்க 4 பேர் கண்ட்ரோல் பண்றதும், ம், எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, என்னோட பொருள தவிர மத்த எந்த பொருளும் போகாது. இப்ப நாளைக்கே நீங்க வந்து சோப் பண்றீங்க. நீங்க சோப் எல்லாருக்கும் அனுப்புறீங்க அப்படின்னா, ம், நாளைக்கு வந்து ஒரு கோத்ரேஜோ, ஒரு ப்ராக்டர் அண்ட் கேம்பிளோ இருக்கிற எல்லா கொரியர் கம்பெனியும் விலைக்கு வாங்கிறேன்னு வச்சுக்கோங்க. ம், விலைக்கு வாங்கிட்டு, அவனோட சோப்பு தவிர மத்த எல்லா சோப்பும் வந்து இனிமே வந்து கொரியர்ல சோப் எடுக்க மாட்டேன். ம். அப்டின்னா நீங்க இந்திய போஸ்டல் சர்வீஸ நம்பி தான் நீங்க சோப் அனுப்பிச்சாகணும். இல்லன்னா நீங்க ஆமா. ஒவ்வொரு ஊருக்கும் நேர்ல எடுத்துட்டு போய் குடுத்துட்டு வரணும். ம். இல்லையா? ஆமா. சோ அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய சோப் வந்து எந்த ஊருக்கும் போகாத நிலைமைக்கு ஒரு ஆள் நெனச்சா பண்ணலாம். மார்க்கெட் ம், எக்கானமி இன்னைக்கு ம், அது மாரி சந்தைய வந்து அது மாரி ஆட்டி படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம், அல்லது உங்களுடைய ஃபோன்ல மாத்திரம் சோப் ஆர்டர்ன்னு வந்துச்சுன்னா, உடனே உங்க ஃபோன்ல ஆர்டரே எடுக்காது. ம், அது மாரி ஒரு வைரஸ உங்க ஃபோன்ல போட்டுறலாம். யாரான வந்து உங்ககிட்ட சோப் ஆர்டர் பண்றவங்க ஃபோன் வந்துச்சுன்னா, உங்க ஃபோனுக்கு அது மாரி ஒரு கால் வந்ததே தெரியாத மாரி அழிச்சிரலாம். ம், அல்லது நீங்க உங்க சோப் பத்தி போடுற விளம்பரங்கள் வந்து யாருக்கும் மக்கள் பார்க்காத மாதிரி ஒரு அல்காரிதம் வந்து புரோகிராம் பண்ணலாம். ம். அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. தொழில்நுட்ப பண்ணலாம் இல்ல பண்ணி ஆ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தொழில்நுட்பத்த வச்சு ஆல்ரெடி டெக்னாலஜி Amazonல பண்றாங்க. யார் வந்து பண்றாங்க. அதிகமா வந்து Amazonக்கு கட்டுக் குடுக்குறானோ, அவனுடைய பொருள மேலயும், மத்த பொருள கீழயும் போட்டு இப்பவே வந்து பண்றாங்க. Amazonலருந்து, Zomatoலருந்து, Swiggyலருந்து எல்லாரும் செய்றாங்க. சோ அல்காரிதம வச்சு, ஆக்சஸ வச்சு, ஆ பிரைசிங்க வச்சு, பல்வேறு யுக்திகள வச்சு மற்ற பேர் அழிக்கலாம். சப்ளை ம், செயின் கண்ட்ரோல வச்சு, எல்லாத்தையும் வச்சு மக்களுடைய சாய்ஸ வந்து லிமிட் பண்றது. நுகர்வுனா இதுதான். அத நீ இப்படிதான் பண்ணணும். அப்படின்னு. அதாவது எனக்கு லாபமும் வரணும். என்னுடைய வளங்களும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கணும். இது 2த்துக்கும் நான் போர் புரிய தயாரா இருக்கிறேன். ம், அப்படின்ற அந்த ஒரு நிலையில வந்து நெறைய பேர் வந்து இப்போ இருக்காங்க. ம், ஆ எல்லா நாடுகளும் அத நோக்கி தான் போயின்னு இருக்கு.
அதுதான் வந்து இப்ப நம்ம வந்து போரும் பொருளாதாரமும் பேசும்போது இந்த நாடுகளுடைய கட்டமைப்பு எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இதை நோக்கிதான் போறோம். இதற்கு வந்து நாம பில்ட் பண்ண மிகப்பெரிய நெரேட்டிவ் என்னன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிறது. ஃபுட் செக்யூரிட்டிங்கிறோம், ஜாப் செக்யூரிட்டிங்கிறோம். செக்யூரிட்டின்ற வார்த்தை எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறோம். ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா தமிழ் அது எப்படி மொழிபெயர்ப்போம்? உணவு பாதுகாப்புங்களா ஆகிருவோம். செக்யூரிட்டி பாதுகாப்பு இல்லையா? செக்யூரிட்டிக்கு சரியான வார்த்தை என்ன? பாதுகாப்புன்னா இங்கிலீஷ்ல என்ன? உத்தரவாதம் தான் சொல்றோம். செக்யூரிட்டி உணவுன்னு சொல்லும் பொழுது உத்தரவாதங்கிற அர்த்தத்துலதான் சொல்றோம். உத்தரவாதம்னா கேரண்டி இல்லையா? ஆனா எல்லாம் அப்படி மிக்ஸ்டா தானே யூஸ் பண்றோம். உணவு உத்தரவாதம் தான் சொல்றோம். செக்யூரிட்டி இப்போ செக்யூர் அப்படின்ற அர்த்தத்துல. இல்ல எனக்கு என்ன வந்து இதுல ரொம்ப இதுவா இருக்குதுன்னா இந்த செக்யூரிட்டி அப்படின்ற வார்த்தையை வச்சு நிறைய விளையாடுறோம். உங்க வீட்டுல கேமரா போட்டாதான் உனக்கு செக்யூரிட்டி. தெருக்கு தெரு ஃபேஷியல் ரெகக்னிஷன் கேமரா வச்சாதான் செக்யூரிட்டி. எல்லாரும் வந்து டிஜி யாத்ரா அதுல புக் பண்ணாதான் செக்யூரிட்டி. நீங்க ஆதார் கையில எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளில போனால கையில ஆதார் இருக்கணும், அதுதான் செக்யூரிட்டி அப்படின்னு. அந்த செக்யூரிட்டின்ற ஒரு வார்த்தை வந்து யார் வேணா எதை வேணா விக்கலாம். இன்னைக்கு சந்தை பொருளாதாரத்துடைய ஒரு பர்மனன்ட் கேரண்டீடு ப்ராடக்ட்னா அது செக்யூரிட்டி ப்ராடக்ட் தான். நீங்க செக்யூரிட்டின்ற வார்த்தையை அதுக்கு போட்டீங்கன்னா இப்ப அரசாங்கம் அதே தான் பண்ணுது. இப்போ ஒரு புது திட்டம் ஒண்ணு போடுறாங்க, வளர்ச்சி திட்டம்னு போடுறாங்க. அந்த வளர்ச்சி திட்டத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு என்ன பேசிஸ்ல பண்றீங்க, என்ன ஆவணத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, சார் இது நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ சார் அப்படிங்கிறோம். அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறதுக்கு அது நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்றாங்க. அந்த ப்ராஜெக்டே வந்து நேஷனல் செக்யூரிட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்க முடியாது. ஸோ செக்யூரிட்டி இஸ் மார்க்கெட் எக்கானமியோடைய மிகப்பெரிய இன்வென்ஷன் டு பி அன்அக்கௌண்டபிள். மத்த எல்லாத்துக்கும் நீங்க அக்கௌண்டபிளா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு சோப் விக்கிறீங்கன்னா நீங்க விக்கிற சோப் வந்து என் உடம்புக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன அழகுபடுத்துறேன் அது அந்த பொய்யெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. சோப்பு வச்சு நான் அழகாயிருவேன் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. பட் சோப்போட நோக்கம் அதான் இருக்கு, டெஃபினிஷன் அப்படிதான் இருக்கு. இயல்புல டெஃபினிஷன் அதானே இருக்கு. ஆமா, சோப்பு அழகாயிருவீங்க அப்படின்றது நம்மளுடைய டெஃபினிஷன். உங்க சோப்புக்கு நீங்க அது பண்றது இல்ல, பட் மத்த பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அழகா ஆகலீங்க அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் சோப்பு மேல கேஸ் போட்ட மாதிரி எனக்கு தெரியாது. இப்போ இதுவே நாளைக்கு வந்து கவர்மெண்ட் சொல்லுது என்ன, தேசிய பாதுகாப்பை முன்னிட்டு நாளையில இருந்து நாம எல்லாரும் சிந்தால் சோப் தான் பயன்படுத்தணும். கோத்ரேஜ் உடைய சிந்தால் சோப்பு தான் வந்து, ஏன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோத்ரேஜ் சிந்தால் சோப்புக்கு மாத்திரம் மிலிட்டரிக்காரன் தான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். அது ஏன்னு எனக்கு இன்னி வரைக்கும் புரியல. கோத்ரேஜ் சிந்தால் சோப்புக்கு மாத்திரம் மிலிட்டரிக்காரன் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான். அந்த சோப்பு இருக்கிறதுலே பரிதாபமான ஒரு சோப்பா இருக்கும், சீப்பா இருக்கும். பெரிய சோப்பு சீப்பா கொடுப்பாங்க. அதனால அது வந்து மிலிட்டரிக்கார அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான். ஏன் வந்து பெரிய சோப்பு சீப்பா இருக்கிறது மிலிட்டரிக்கார அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க எனக்கு இன்னி வரைக்கும் புரிஞ்சது இல்ல. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆரம்பிச்சாங்க. மிலிட்டரிக்காரங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து விளம்பரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ அது மாதிரி போட முடியும் அப்படின்னா நாளைக்கு ஒரு அம்பானியோ ஒரு அடானியோ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் ஏன் இவ்வளவு வெரைட்டி சோப்பு இருக்குது நாட்டுல, தேசிய பாதுகாப்பை முன்னிட்டு இனிமே மக்கள் இந்த சோப்பு தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க. அரசாங்கமும் ஒரு ரூல் போட்டுச்சுன்னா என்னன்னு கூட கேள்வி கேட்க மாட்டோம். கேள்வியே கேட்காம மோடிஜி சொல்லிட்டாருங்க 8 மணிக்கு வந்து சொன்னாரு நாளையில இருந்து எல்லாரும் கியூல நின்று இந்த சோப் வாங்குங்கன்னு. அதுவும் ஆளுக்கு 2 சோப்பு தான் கொடுப்பாராமா மாசத்துக்கு. 2 சோப்புக்கு மேல உபயோகப்படுத்தக்கூடாது, ஒரு குடும்பத்துக்கு 2 சோப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நாங்க டிமானிட்டைசேஷன்ல பண்ணோம்ல, தேசிய பாதுகாப்புக்காக வந்து எல்லாரும் போய் கியூல நின்னோம்.
ஆமா. எவ்வளவு மணி நேரம், கோடிக்கணக்கான மணி நேரத்தை வந்து கியூல நின்னு செலவு பண்ணும். ம். ஏன்னா அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா பாத்தீங்கன்னா சத்தியமா அக்கௌண்டபிலிட்டி இல்ல. இன்னும் மீள யாராவது இன்னி முடியாதவங்களா இருக்காங்க. வரைக்கும் நேத்து ஏன் கேப்ல எங்க வரும்போது கூட நேரத்தை சொல்றாங்க. ஆ? நான் ஏன் கேப் ஒருத்தர் டிரைவரா வந்தவர் சொல்றாரு, அந்த டிமானிட்டைசேஷன் பீரியட்ல வந்த லாஸ்ட்ல வெளியே வந்து கேப் டிரைவர் ஆனவர் அவரு. ம். ஏதோ டீலர்ஷிப் வச்சிருந்திருக்காரு. எல்லாம் ஏதோ ஒரு கோளாறு ஆகி அப்புறம் கொரோனாவும் ஃபாலோடு பை கொரோனா எல்லாம் சேர்த்து அவரை கேப் டிரைவரா மாத்திருக்கு ஓனரை. ஆமா. அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. நீங்க செக்யூரிட்டின்னு சொல்லிட்டீங்கன்னா, தேசிய பாதுகாப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. மார்க்கெட் எக்கானமிக்கு என்ன தேவை? டு பி அன்அக்கவுண்டபிள் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு செக்யூரிட்டிய ஒரு யுக்தியா பயன்படுத்துறாங்க. என்ன செக்யூரிட்டிய வச்சு அவங்க வந்து விளையாடுறாங்க. சார் இது வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க சார். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் நான் ஒரு 20 மாடி கட்டடம் கட்டலாம்னு இருக்கிறேன். நல்ல விலைக்கு போகும் இந்த ஏரியால. என்ன பண்ணுவோம்? இது பக்கத்துல வந்து மலை இருக்குது. அதனால இது வந்து நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்லிருங்க. அந்த மலை மேல நீங்க ஒரு ராணுவ கூடாரம் மொத்தம் போட்டு, அந்த மலைக்கு பக்கத்துல நான் வீடு கட்டுறதுனால, பிளாட் போட்டு வீடு கட்டுறதுனால, இதுவும் தேசிய செக்யூரிட்டின்னு சொல்லிருங்க. அப்படின்னு யாராவது ஒருத்தன் போய் ஒரு காசு கொடுத்து முடிவு பண்ணிட்டான்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கேன் பிகம் தேசிய செக்யூரிட்டி. ஆமா. ஒண்ணும் இல்ல. இப்ப ஆரோவில்ல வந்து சிஆர்பிஎஃப் ஜவான் எடுத்து வந்து போட்டிருக்கான். 20 பேர் எப்பயுமே இருப்பாங்களாமா பெர்மனன்ட்டா. தேசிய பாதுகாப்புக்காக முன்னிட்டு. ஆரோவில்ல என்னத்தங்க தேசிய பாதுகாப்பு? உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து கோமணம் கட்டிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். இல்ல மரத்த நட்டுட்டு இருந்தான். வந்ததே வந்து மரம் நடுறதுக்கும், விவசாயம் செய்யறதுக்கும் அந்த நாட்ட வந்து கொஞ்சம் அந்த இடத்த வந்து கொஞ்சம் வளப்படுத்துனாங்க. அதுதான் பண்ணாங்க. அதோட அவங்க தான் ஆன்மீகம் அது இதுன்னு அவங்க உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல உங்களுக்கு என்னத்த பாதுகாப்பு வந்துச்சு? இப்ப ஃபேஷியல் ரெகக்னிஷன் இது கேமரா போட்டுருக்காங்க அந்த இடம் முழுக்க. இப்போ சென்ட்ரல் ஃபோர்ஸ் எடுத்துட்டு வந்து நிறுத்துவாங்களாமா. உள்ளூர் போலீஸ் போராதாமா அவங்களுக்கு. இப்போ என்னாச்சு? இப்ப இது தேசிய பாதுகாப்பு ஆயிருச்சு. இது எதுக்குடா தேசிய பாதுகாப்பு? கோமணம் கட்டுறவன பாதுகாக்கிறதுக்கு தேசிய பாதுகாப்பு எதுக்குன்னு யாருமே கேட்கல. அ வெள்ளைக்காரனா இருந்தா இருந்துட்டு போட்டுமே. அவன் நீ எதையும் விவசாயம் தான். வாங்கவும் மாட்ற, விற்கவும் மாட்ற அப்படின்னா பிரச்சனை தானே. ஆமா. இப்போ அடுத்து அது கூட போகும். அடுத்து வந்து தேசிய பாதுகாப்பை முன்னிட்டு நீங்கள் தினமும் வந்து நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ டிஜிட்டலா சம்பாதிக்கிறீங்க. அதனால உங்க சம்பாத்தியத்துல நீங்க வந்து 50% நீங்க வந்து நுகர்வுக்கு செலவு பண்ணியே ஆகணும். இது வந்து உங்களுடைய தேசிய கடமை. கியூல போய் நில்லுங்க. தேவையோ இல்லையோ வாங்குங்க. அப்படின்னு சொன்னானா, நம்மளுடைய இன்றைய மூளையே இல்லாம வேலை செய்யக்கூடிய நடுத்தர வர்க்கம் பல பேரு அதையும் செய்வாங்க. ஜி நேத்து சொன்னாருங்க 8 மணிக்கு வந்து நீங்க வந்து எல்லாரும் வந்து கியூல நின்னு நீங்க சம்பாதிக்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு 30% வாங்கணும்னு சொன்னாரு. அதனால நான் வந்து 45% வாங்க போறேன். அப்படின்னு இப்ப வாங்குறவங்களும் இருப்பாங்க நம்ம ஊர்ல. ஏன்னா சி ஹவ் டெரிபிள் அண்ட் ஃபண்டமெண்டலி நம்ம இப்ப பேசக்கூடிய இந்த வார் இஸ் நாட் ஆன் இதெல்லாம் பார்த்தோம்னா, ஆக்சுவலா போர் யாரு மேல பார்த்தீங்கன்னா, தனிநபர் மேல தான் போர் இப்போ. உலக அளவுல இப்போ போர் யாரு மேல பார்த்தீங்கன்னா, நீங்க கூட்டு குடும்பமா இருந்தா உங்க மேல போர். கூட்டு குடும்பமா இருப்பீங்க. நீங்க வந்து 4 ரெண்ட் குடுக்குற இடத்துல நீங்க ஒரே ரெண்ட் குடுத்துன்னு இருப்பீங்களா? அது எப்படி இருக்கலாம் நீங்க? நீங்க நுகர்வை குறைச்ச நுகர்வு பண்றீங்கன்னா, நீ இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படின்னு இந்த மினிமலிஸ்ட் மேல எல்லாம் போர். நீங்க வந்து சிக்கனமாக இருந்து பழகிட்டீங்கன்னா, நீ சிக்கனமா இருந்ததுனால பொருளாதாரத்துக்கு எந்த பயனும் இல்ல. நீ சிக்கனமா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படின்னு அவங்க மேல போர். நீங்க இயற்கை வளங்களை பாதுகாக்கிறீங்க. இந்த வளங்கள வந்து நாங்க தான் வந்து பார்த்துப்போம் அப்படின்னா, நீங்க எங்களோட உள்ளூர் வளங்கள் அப்படின்னா, இப்ப வந்து சாம்சங் இவரு நம்ம சோனம் வாங்சுக்கா வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல உள்ள தள்ளி இருக்கிறாங்க. NSAல. என்னதுக்கு அந்த மனுஷன் என்ன கேட்டான்? ஐயா உள்ளூர் வளங்கள், எங்க மக்கள் கவர்ன் பண்றது நாங்களா இருந்துட்டு போறோமே. இந்த வளங்கள்ல எங்கேயோ இருக்கவன் தான் அழிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான். எங்களுடைய ஒரு கவுன்சில் போடுவோம். எங்க கவுன்சில் நாங்க வந்து இத பாதுகாக்கிறோமே அப்படின்னு கேட்கிறான். இதுல என்ன தப்பு? உடனே அந்த ஆள வந்து எனக்கு இவரு வந்து என்னன்னா, இவ்வளவு பெரிய பலம் பொருந்திய ஆட்கள் காந்தி மாதிரி ஆட்களை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணி கொண்டவங்க சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் தேடி இப்போ தொந்தரவு பண்ணுகிறாங்க. இப்ப நம்மளா இருந்தா கொண்டுட்டு இருப்பாங்க போல இருக்கு.
ஏன்னா ஏரி ஆமா. எங்ககிட்ட கூடன்னு நம்மாழ்வார் கேக்குறாரு. could have been easy target for National Security Act. NSA செக்யூரிட்டி. வந்து ஏன்னா நம்மாழ்வார் மேல அவரு ஏரி பாயறதுக்கான எங்ககிட்ட கூட, வாய்ப்புகள் அதிகம். குளத்தை எங்ககிட்ட கூடன்னு கேக்குறாரு இல்லையா? ம். எங்கேயும் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு அவரை பிடிச்சிருப்பாங்க. தாராளமா. ஏன்னா நம்ம வந்து ஃபுட் சோவரின்டின்ற வார்த்தை. அது பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு வந்து படிக்க தெரியாதவன் வேற பாதிக்கு மேல. நம்ம திலீப் சொல்லியிருக்காரு பாருங்க. அதாவது யூ வில் பி வெல்கம்ட் இன் எ பிளசன்ட் மேனர்ன்னு போட்டிருக்கிறான் நம்ம. அந்த இதுல வந்து விதிகள்ல முதல் விதியா போட்டிருக்கான். அதாவது இங்க வர்றவங்கள நாங்க வந்து ஒரு மகிழ்ச்சியோட வரவேற்போம் அப்படின்னு. அத விதிய வந்து திலீப் வந்து டிரெஸ் கோட் எங்கெங்க இருக்குது இதுலன்னு கேட்டானா, அத விதிய எடுத்துட்டு வந்து காமிக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியல. அது அந்த வாக்கியத்துக்கு என்ன பொருள்னு கூட பிளசண்டா தெரியல. இருந்தா வெல்கம் கொண்டு வந்துட்டாங்களா? நீ பிரசன்ட்டா இருந்தா தான் நான் வெல்கம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அ திலீப் சொல்லி சொல்லி சிரிக்கிறான். ஆனா அவனுக்கு படிக்க கூட தெரியலண்ணா அப்படிங்கிறான். அன்னைக்கு பேசும்போது திலீப் அதான் சொன்னாரு. அதே மாரி தான் இப்ப சோனம் வாங்சுக் வந்து ஃபுட் சோவரின்டின்னு ஒரு ப்ராஜெக்ட்க்குள்ள காசு வாங்கி வச்சிருக்காரு. உங்க ப்ராஜெக்ட்க்கு சோவரின்டின்ற வார்த்தை இருக்குது. அப்படின்னா நீங்க தேசிய இறையாண்மைக்கு எதிர்த்தவர். இப்ப படிக்க தெரியாதாடா உங்களுக்கெல்லாம்? எங்கண்ணா படிச்சீங்க? அப்படின்னு கேள்வி தான் கேட்க தோணுது. ஏன்னா வார்த்தைகள் அதற்கான பொருள் கூட தெரியாம இவங்கெல்லாம் கூகுள்லயே வாழ்க்கை நடத்துவாங்களோன்னு கூட சந்தேகம் வருது. கூகுள்ல வந்து எனக்கு இது ஹிந்தியில சொல்லு, எனக்கு புரியிற மாரி சொல்லு அப்படின்னா, அது ஏதோ தப்பும் தவறுமா மொழிபெயர்த்து சொல்லியிருக்கும். அந்த மொழிபெயர்த்தத வச்சுட்டு இவன் வந்து உடனே ஒரு கேஸ போட்டு அந்த மனுஷன உள்ள தள்ளு. அது மாரி ஓவராலா பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வி ஹேவ் டு பி வெரி வெரி கான்ஷியஸ் ஆஃப் திஸ். அ இன்னைக்கு போரும் பொருளாதாரம்னு நம்ம பேசும்போது, பொருளாதாரம் தான் இன்னைக்கு பொருளாதாரம் கூட இல்ல. நுகர்வு பொருளாதாரம். நுகர்வு கலாச்சாரம் தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய போருடைய முதலும் முடிவுமா இருக்கு. அதுலருந்து மாறுபடணும்னா காந்தி பேசுற விஷயங்கள் பேசியாக வேண்டியிருக்கு. இப்ப எல்லாரும் உயிரோட இருக்கணும். பல நாடுகள் ஒட்டுமொத்தமா மக்கள் தொகை அழிஞ்சு போகாம, சில பேருக்கு வந்து வளங்களின் சோர்ஸாக மாத்திரம் இல்லாம, அல்லது நுகர்வுக்கான ஒரு டெஸ்டினேஷனாக மாத்திரம் இல்லாம, மதிப்போடையும், சுயமரியாதையோடையும், கண்ணியத்தோடையும் மக்கள் வாழணும் அப்படின்னு நாம நெனைச்சோம்னா, அதற்கு ஒரே வழி நாம வந்து இந்த செல்ஃப் சஃபிஷியன்சியை நோக்கியோ, அல்லது சுயராஜ்யம்ன்றத நோக்கியோ, அல்லது சுவதேசியை நோக்கியோ, நம்ம போறது ஒண்ணுதான் வழி. அது வந்து அத தவிர வேற எந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு இல்ல. ஆனா அது பண்றதே வந்து இப்போ ஒரு தேசிய பாதுகாப்பு செயல் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காந்தியே வந்து இன்னைக்கு வந்து இதையே சொன்னாருன்னா கூட, தேசிய பாதுகாப்புக்கு இவர் வந்து நுகர்வு கலாச்சாரத்தை எதிர்ப்பவர் இவர். நுகர்வு தான் பொருளாதார வளர்ச்சிக்கு அறிகுறி. அதனால இவர் வளர்ச்சிக்கு எதிரானவர். அப்படின்னு அவர் மேல வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இன்னைக்கு காந்தியோட நிலைமை. காந்தியோட நாட்டுல, காந்தியோட பிறந்த நாள்ல நாம காந்திய வந்து ஏன் இன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு பத்தி தான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா, காந்திய ஆதரிக்கிறவங்களோட காந்திய எதிர்க்கிறவங்க தான் அதிகம். இதுல நாம வந்து இந்த ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ட பத்தி நம்ம பேச விரும்பல. அது அத பத்தி பேசுனா நேரம் வீண் தான். பட் இந்த பொருளாதார விஷயம் நம்ம பேசியே ஆகணும். இப்ப காந்திய வந்து ஒரு அமைதிக்கான அ ஒரு போராளி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, அவர் அமைதின்னு சொல்றதே வந்து இந்த பொருளாதாரத்துல வந்து தன்னிறைவு அடையறத தான் வந்து அவர் அமைதிக்கான வழியாக பார்க்கிறாரு. ஆனா அவரு வந்து தனிநபர் வாழ்க்கையிலயும், சமூக வாழ்க்கையிலயும் அது முக்கியம். தேசிய கொள்கையாக மாத்திரம் அவர் பார்க்கல. ஏன்னா அவர பொறுத்தவரைக்கும் தேசிய கொள்கைன்றது ஒவ்வொரு தனிநபர் வாழ்க்கையும் அத கடைபிடிச்சா தான் தேசிய கொள்கையா மாறுமே தவிர, அது வந்து எங்கேயோ ஒருத்தர் டெல்லியில உட்கார்ந்துன்னு நீங்கலாம் அத பண்ணுங்கன்னு ஒரு பக்கம் விளம்பரம் குடுத்தா அது நடக்காது. இது அவருக்கு அந்த தெளிவு இருந்துச்சு. இப்ப அந்த தெளிவு யாருக்கான இருக்குதான்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் இல்ல. எந்த கட்சிக்காரனுக்கும் இல்ல. அதுதான் நான் நிறைவா சொல்லிக்கிறது. ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நெனைக்கிறேன். ஆமா, நேரம் முடியுது. ஆனா தொடர்ச்சியா இந்த போரும் பொருளாதாரத்துல தொழில்நுட்பம், ரிலேஷன்ஷிப் வித் லேண்ட் இதெல்லாம் பேச போறோம். தொடர்ச்சியா கேளுங்க. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. சந்திப்போம். நன்றி, நன்றி.